ஹாய் கைஸ், ஹலோ. நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் பார்ட் 2 தான் விளையாடுவோம். வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம். மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க மேட்ச் முடிச்சோடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே போயிடலாம். இவ்வளோ நேரம் அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகே வந்தாச்சு கைஸ். ஓகே 4 அப்பா இந்த டைம் இது 4 போட்ட மறந்து சோலோவில் இருந்தேன் மாட்டே இருப்பேன் கைஸ். போன டைம் சோலோ மேட்ச் ஆடிதான் என்னைய போட்டு தள்ளிட்டாங்களே. வீடியோ பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக பார்த்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே அப்படியே மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். வந்து மேட்சை ஆரம்பிக்கலாம். அப்புறம் 3 2 1 மேட்ச் ஆரம்பிப்போம். பருபோயா நான் இன்ஸ்டார் ஸ்பீக்கில் இருக்கலாமா சொல்லுங்கள். ஸ்பீக்லேயே இறங்குறதா போகலாம். இறங்குவோம். அதிசயம் இருக்கேடா ஃபஸ்ட் ஆளா? ஆமாம் அதான் ஃபஸ்ட்டு. அதனால தான் எனக்கு வந்து எஸ்எல் இருக்குது டாப் ஃபஸ்ட்டு செல். ஓகே இறங்க ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் இறங்கி மட்டும் இப்பயே திண்டாட்டு தெரியுது. இங்கே ஒருத்த 4 டீமு, இங்கே ஒருத்த இத்தனை பேர் இருக்கிறாங்க. சுற்றி அழகு இருக்காடுங்க. இங்கே ஒருத்தருக்கான் இங்கே பாருங்க. வாங்கலாம். எனக்கு ஒரு பதட்டம் சின்னதாக இருந்துச்சு. ஐயோ இறங்கினானேன்ட்டு பார்த்தா 5ஆம் நம்பர் பக்கத்தில் இறங்கினா இருந்துச்சு. ஏக்கி எடுத்தோன்னே எடுத்துட்டேன். இணைய பார்க்குறதுக்கு நான் இன்னொரு ஸ்கில்லை போட்டு இதோ அங்கே ஒருத்தன் ஓடுறான். ஆனால் நம்ம அடிக்க வேண்டிட்டு இங்கே இருக்கிறவன இங்கே ஓடினா திருப்பி வைக்கணும்னா அழுத்துனா எட்டு விடுவில் தப்பிச்சிட்டான். நான் இன்சைடு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவனுக்கு திடீர்னு ஆளவே காணும். சரி சுற்றிட்டு அடிக்கிறானு நினச்சிட்டு நான் சுற்றிட்டு அடிக்கிறதுக்கு நான் ஓடி சுற்றிட்டேன். இந்த சைடு வந்துட்டேன். வந்து முடிச்ச வாட்டி இந்த சைடு பின்னாடி இருந்து அடித்தான். பின்னாடி இருந்து திருப்பி க்ளோவல் போட்டேன். க்ளோவல் போட்டு நின்றுருந்தேன். திடீர்னு எங்கேருந்து வந்தானே தெரில. குறுக்கால இந்த கௌசிக்கு வந்தால் அப்படியே மண்டையில் அடித்தான் ஒருத்தனை அடிக்கிறப்ப. அப்பயே எங்கேயாவது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டீமெட்டை பார்த்தேன். ஹெல்ப் பண்ணி கேட்டேன். ஒருத்தனை ஹெல்ப் பண்ணல. அப்புறம் எல்லா சைடும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஒருத்தர் தான் சரி அடிச்சிருவான் இவன். அப்புறமா கைசி ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. 400 டோக்கன் வச்சுருந்தான். சரி ரிவ்யூ பண்ணி விட்ருவான் அப்படின்னு நம்பிக்கையிலே இருந்தேன். இன்ச்சை பார்த்தா அவன் பயந்து அடிச்சுட்டு ஓடிட்டான். இங்கே ஒருத்தன் வந்து அடித்து ஒரு இடமே அடிச்சுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் வரான் பாருங்கள். அங்கே ஒருத்தன் தெரியலாம் பாரு. அடித்து ஒருத்தன் 89 ஐயோ வாய் வருது அடிக்கானுங்க பாருங்கள். அடி ப்ளீஸ் க்ளோவல் போடு ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்ப அவனை முடிச்சு விட்டாங்க. இவன் அடிக்கிறப்ப இவன் நான் கேட்டான். அப்புறம் என்னை 600 டோக்கன் இருந்துச்சு. என்னைய அப்படியே ரெடி பண்ணிட்டான். வேறு நான் மேட்சுக்குள்ளே காலத்தில் இறங்கலாமா அப்படியே இறங்கி சுற்றி பார்த்தேன் அவனும் இல்லை. இங்கே பாருங்க சுற்றி பார்த்தேன் அவனும் இல்லைங்க. இறங்குறது இங்கே இறங்கிட்டு அப்படியே கீழே இறங்குறப்ப ஹெல்த்து குறையாது எனக்கு ஐயோ கொண்டுச்சு. அதோ மேஜிக் மிராக்கிள் ஆகிய நினைச்சு. ஓகே மெடிக்கெட் போகலான்னு பார்த்தா அது ஏறிடுச்சு. அப்புறம் அப்படியே நம்மளாம் கோஸ்ட்டு இறங்கி குதிப்பேன் கைஸ். குதிச்சுட்டு இப்படி வந்துட்டு இன்சைடு வருவேன். இந்த சைடு இந்த வீட்டு ஃபுல்லாக ஒரே கன்னாக கிடக்கும் பாருங்கள். இது இந்த கன் தான். இப்போ அடுத்த கண்ணும் பாருங்கள். அடுத்த டைம் கண் எடுக்க போகிறப்ப பாருங்கள். இந்த இடத்துலையும் அதே கன்று தான் இருக்கும். என்ன கைஸ் எல்லா இடத்துலையும் ஒரே கன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏதோ எனிமி பார்த்தேன். ஆனால் எந்த சைடு என்ன எனிமி பார்த்தேன்னு தெரியலை சரியா. ஓகே எடுத்துட்டேன். இல்லை எனிமி பார்க்கலண்ணா. இப்போ தானே வந்துச்சு எனிமி பார்க்கல. ஆமாம் அந்த சைடு நம்ம டீமெட்டு ரிவ்யூ பண்ணோன்னே 2 பேர் இறந்துருப்பானுங்க. ரிவ்யூ பண்ணோன்னே 4ஆம் நம்பர் இருப்பான் பாருங்களேன். பார்த்துன்னு சொன்னது அந்த சைடு. பீம் ஃபேக்ட்ரி அடிச்சிடு 4ஆம் நம்பர் இறங்கினோடனே பாருங்க. இப்போ பொழந்துருவானுங்களே. இறங்கினோடனே 4ஆம் நம்பர் பொழந்துருவானுங்க பாரு. அடிச்சு எடுத்து இறங்குறாங்க பாருங்கள். ஃபேக்ட்ரியில் தான் இறங்குறான்.
அதை வந்துட்டு தான் சொல்கிறேன். போல அப்படின்னு போல பண்ணுங்க பாரு. இப்போ எழுத்த பாருங்கள் எப்படி வரேன்ட்டு. இப்போ வெயிட் பண்ணிட்டு வீட்டை மாட்டினோடனே கதை அழுத்தி விட்ருவான். நான் இன்னொருத்தன் ரிவ்யூ பண்ணி விட்ருப்பேன். இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு திருப்பி அவன் வந்துட்டுருப்பான். அவன் வந்து வேறு எங்கேயும் இங்கே இறங்கி போவான். பாருங்களேன் இப்போ பாருங்க எவ்வளோ எழுத்து. அவனை தான் நாக்கே விட்டானுங்க. அவன் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கான். இப்போ ஒருத்தர் இறங்குறத பார்த்தேன்ல. அப்புறம் எப்படியே உள்ளே ஓடி அவனை பார்க்கறதுக்கு நான் கொளுத்துன்னு ஓடிட்டு இளம்பிக்கிட்டே கரெக்டாக நம்ம டீம்மேட்கிட்டையும் ஃபுட் ஸ்டெப் ஓடிச்சு. அங்கே ஒருத்தர் ஓடுறதையும் பார்த்துட்டேன். அப்புறம் கரெக்டாக என் ஸ்கில்லை போட்டு எங்கே பாரு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் காப்பாற்றுறது கற்றுன்னு அடித்து அப்படியே அங்கே குளோவால் போட்டான். வெறித்தனம் விட்ட மாட்டேனிக்கு அப்படின்னு போடுறப்ப இந்த சந்திலேருந்து ஏறி வதை பார்த்து திரும்பி அழுத்து ஒரு ரெட்டு போடுவேன் பாருங்க. செட்டு அப்படியே போட்டு 12 டேமேஜ் வெறித்தனம். அப்படியே வேகமாக போய் இப்படியே முடிச்சுட்டு ரிட்டன் என் டீம்மேட்டுக்கிட்ட போய் பார்க்குறப்ப என் கண்டு மாற்றிட்டேன். அப்புறம் என் டீம்மேட்டுக்கிட்ட போய் பார்க்குறப்ப அங்கே ஒருத்தர் இருந்தான் பாருங்க. குறுக்கால கௌசிக்கு வந்த மாதிரி என் டீம்மேட்டை ஒருத்தர் அடிச்சாம பாருங்க. இவருக்கு டேமேஜ் விழுந்துச்சு. அங்கே தான் இருக்கான்னு பார்த்துட்டேன். அவன் டேமேஜ் கொடுத்து க்ளோவால் போட்டான். அப்புறம் என் ஸ்கில்லு டவுன்லோட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே தான் enemy இருக்கான்னு எனக்கு அப்போ வரைக்குமே தெரியாது. அங்கே தான் enemy இல்லைன்னு தெரியாது. ஆனால் அங்கே enemy இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்கில் போட்டு பார்க்குறப்ப இந்த சைடு வந்துட்டு இருந்துச்சு. அடனாய் இந்த சைடு வெட்டிக்கிறியாடா அப்படின்ட்டு நான் மேலே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக மேலே ஏறிட்டான். அப்படியே எடுத்து ஒரு 8 போடுவோம் பாருங்க. ஒழிச்சிக்குவேன். இப்போ 8 2 8 விழுவும் நாக்கு. அந்த தைரியத்தில் நான் ஏறி போனேன். இவனுக்குள்ள வரல. அடிச்சிடணும். அவன் ஒருத்தர் அடிக்கிறது என்னோடய கன்று புல்லட்டே காலி பண்ணிட்டேன். சரி இப்படியே வந்தோடனே க்ளோவால் இன்சைடு போட்டிருப்பேன். ஏன்னா ஹெல்த்து இல்லை அடிச்சு விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு க்ளோவால் ஓட்டு அவனை நாக்கில் இருந்தவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உட்பேக்கரை மாற்றிட்டு மேகு ஃபுல்லாக பின்னிட்டு திருப்பி எடுத்துகிட்டு மெடிக்கிட்லாம் போட்டு மெடிக்கிட்லாம் போட்டுட்டு அப்புறம் வெஸ்ட்டுலாம் டெவலப் பண்ணிட்டு ஓகே கிளம்பு. enemy அங்கே இருக்கானா இல்லையான்னு ஒரு செக்கிங்கு நான் என்னோடய ஸ்கில்லை போட்டேன். enemy அங்கே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா enemy ஸ்கில்லு தெரியும். enemy இல்லை. ஓகே enemy அங்கே சுத்தமாக இல்லை கைஸ். ஓகே பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஓடிட்டு இருக்கப்ப என்ன தலாம் சரி வச்சிருக்கான் எரிச்சல்றா. ஐடியா போட்டு இதெல்லாம் போட்டு செம்மையாக வச்சிருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் தேவையில்லாம பட்டிருக்கீங்க. ஐயோ முடியல சரவணா முடியல. சரி வாங்க வேகமாக அதே இடத்துல 500 டோக்கன் வச்சிருக்கிறேன். ஒத்த நாக்கு 400லேருந்து 600 போச்சான்னு தெரில. மேப்பில் ஆல்சோன்னா என்ன சொன்னு பார்க்கலண்ணா இந்த இடத்துல. புல்லட்டெலாம் நம்ம பொறுக்கி வச்சுக்கணும். பொறுக்கு புல்லட் புல்லட்டே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் இது? நாங்களாம் ஃப்ராஷாக வெறித்தனமாக ரூட் அடிப்போம். லூட்டுனா புல்லட்டை மட்டுமே அடிப்போம். அப்படி குடு ஓடிட்டே இருக்கேன் கைஸ். அப்படியே நம்ம இந்த பெரிய இதுக்கு பதிலாக பேன் எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சின்ன இடத்துல விழிஞ்சாலும் அது காட்டி கொடுத்துருது. கேஸ் இங்கே ஒரே இடத்துல அப்போ பார்த்தப்போ இந்த கன்று தான் கிடைக்குது. இப்போ பார்த்தப்போ இதே கன்று தான் கிடைக்குது கைஸ். என்ன கைஸ்? ஓகே கைஸ் திருப்பி சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ். இந்த கேம் எப்படி இருக்குது, நான் விளையாடுறது ஏதோ மாற்றணுமா ஏதான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ் ப்ளீஸ். போன வீடியோ பார்ட் 1 போட்டது அதில் நிறையா வியூஸ் போகல. அது ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டதுனால அப்படி இருக்கா இல்லையான்னு தெரில. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு வரலினாலும் என்னோடய இது வந்து நான் அப்புறமா ஒரு அடுத்த சேனல்லாம் சொல்கிறேன் கைஸ். ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். ஓகே வாங்க போகலாம். அங்கே இனிமேல் எடுத்து போட்டு ஒரு 2 பஸ் ஸ்டேஜுக்கு அது ஏன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குல்ல. சார்ஜ் கம்மியாக இருக்குது ஒரு ஹெல்த் கம்மியாக இருக்குல்ல. ஓகே செம்மையாக இருக்க போகுது. வாங்க மேப்பில் ஆசோன் வந்துருச்சு. நீ நாம் தான் இருக்கிற ஆட்டத்தில் இந்த இடத்துல தான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஓகே கைஸ் வாங்க மேட்ச்சில் பொழுது கட்டுவோம்.
ஓகே அப்பா அது ஆஜு ஃபுல்லாச்சு என்று ஏப்பா பயந்தேட்டா யாரா நீ எனமி இல்லையா டீமட்டா அடா ஓகே போகலாம் ஏறுறாடா ஏறுறா நான் தான் ஓட்டுருமா வண்டியா இப்போ பாரு ஓட்டுறேன் டிரைவிங்கு ஐயோ என்னாச்சு இது டிரைவிங் போடுறேன் டேய் டிரைவிங் நான் வாங்கண்ணா வேணாக்குங்கண்ணா மை டிரைவிங் சூப்பருண்ணா நான் வரலண்ணா மை டிரைவிங் பெஸ்ட்டுண்ணா எனமீனா கனமீனா சூப்பர் தானண்ணா ஓராண்ணா எனமீனா நான் பார்த்துட்டு தானண்ணா போட்டு தள்ளி போகிறேன் நான் ஓரமாக வந்து நின்றுட்டேன் அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டேன். ஓகே போகலாம். அவனை அடிச்சதில் நான் அவனை லூட் அடிக்கலான்னு போகிறதுக்குள்ள ஒரு மெடிக்கேட் எனக்கு கிடைச்சிருச்சு. வாங்க வாங்க இது எனக்கு ஷூட்டிங் ஷர்ட் ஆகிடுச்சு. இது பாருங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துல தான் எங்களுக்கு டெட் ஆஃப் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே எங்கேயோ இருப்பானா எப்படின்னு தேட்டிகிட்டு இருக்கிறப்ப மேப்பில் கீழே தான் கண்டுச்சு. அதை பார்த்து உஷாராயிட்டு இதோ ஒருத்தன் கீழே ஒருத்தன் தான் தெரியுதா, இதோ அங்கே ஒருத்தனுக்கு 57 கொடுத்தேன். அவன் வந்து வீட்டுக்குள்ளே போனான். இறங்குறப்போ கரெக்டாக ஒருத்தன் எனக்கு மண்டையிலே ஓட்டான். ஆனால் மிஸ்டேக்காகி அதுக்கு தப்பிச்சிட்டேன் நான். இன்னும் தான் ஓகே அப்படின்னு அழுத்துறப்ப இங்கேருந்து எழுதேன் எனக்கு என் டீமெண்ட் குடித்தான் அதை பார்த்து வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தேன். இல்லை எல்லோரும் ஒரே இடத்துல ஏறி போன இடத்துல மேலே இருந்தா இங்கே கீழே என் டீமெண்ட்டை போட்டு என்னை அடித்தா நான் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ட்டு அப்படியே எஸ்கேப் போயிட்டு இந்த சைடு வந்துட்டு மேலே பார்த்தா இது அப்படி நான் இப்படி எகிறிட்டு இருக்கிறப்ப கீழே எங்கேருந்து அடித்தா எங்கேருந்து அடிக்கிறானே தெரில அடித்து முடிச்சேட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா கீழேருந்து வந்திருக்கிறேன் நாயே. ஆனால் இந்த இடத்துல நம்ம டீமெண்ட் இருந்தான். இந்த இடத்துல நின்று ஃபேமஸ் ஹெட்ரோ அது என்ன கண்பீர் வாயில் வராது. எனமி இருக்கான் ப்ரோ எனமி நானும் கத்திட்டு இருக்கேன் கீழே அடிக்கிறான் ப்ரோ அப்படின்ட்டு சொன்னால் அதை பார்க்காம தலைவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதா இங்கே அதை அடித்தா முடிச்சுட்டு வாங்க போகலான்னு பார்த்தா நான் எட்டு போடு செம்ம அப்படின்ட்டு இப்போ அங்கே ஒருத்தனை போடுறப்ப நாக்காயிடுச்சு. சரி அது இவன் கோசிக்கில் எடுத்தான் மெடிக்கெட் படுத்துட்டு போய் உட்காந்து போட்டார். பயத்தில் படுத்துட்டு போட்டார் தலைவர். அப்புறம் பின்னாடி தான் ஒருத்தன் ஃப்ளாஷ் பாம்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வெறித்தனம் அப்படின்ட்டு தலைவர் வெறித்தனமாக மெடிக்கெட் போட்டு வந்தார். அப்புறம் எகிரி கீழே மேலே வந்து போட்டான் பாருங்க. எகிரி போகிறப்ப கீழே போடுக்குள்ளவாள் அப்படின்னு போட்டு தலைவர் இன்சைடு வந்தான் அடித்தான் பாருங்க மேகலை அவன் பிடிச்சான் பாரு இவனை. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு மேட்ச்சு. தோக்கடிச்சிட்டான் கைஸ் தோக்கடிச்சிட்டான்.